Hi friends, welcome to Nayagai Vlogs. இது டே 11 ஆஃப் சஷ்டி விரதம். டே 10 நான் போஸ்ட் பண்ணல, திவாலின்றதுனால நான் கும்பிட்டது அது பெருசாக எடுக்கல. திவாலி விலாக்ஸ் தான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் செக் பண்ணாதவங்க கீழே வீடியோ டேக் பண்ணுறேன், அதில் வந்து லிங்க் டேக் பண்ணுறேன், அதில் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டுக்கா வந்து ஃபுல்லாக நாளைக்கு சஷ்டி ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே எல்லா க்ளீனிங் வேலையும் முடிச்சுட்டு எல்லா விஷயத்தையும் செட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ஆல்மோஸ்ட் எல்லா க்ளீனிங் வேலையும் இன்றைக்கி முடிச்சிருந்தேன். அதனால தான் லேட்டாக வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்டேன். இல்லை எப்பவுமே மார்னிங்கே கும்பிட்டுடுவேன். நேற்றும் தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு நைட்டு தான் வந்தேன்றதுனால பெருசாக என்னால் ஒர்க் நான் யோசித்து வச்சுருந்த மாதிரி பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் மெதுவாகவே வந்து பண்ணிவிட்டு எல்லாமே செட் பண்ணிட்டேன். இப்போது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அது நான் வந்து நைட்டு வந்து செட் பண்ணி வச்சுட்டு சஷ்டிக்கான எல்லா ஒர்க்குமே நெக்ஸ்ட்டு பண்ணிடுவேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, ஒரு சில திங்ஸ் வந்து கோலம்லாம் போட்டு எல்லாமே செட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை மட்டும் தான் பண்ணணும். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் குளிச்சுட்டு நான் ஈவினிங் தான் வந்து குளித்தேன். ஏன்னா வந்து சாமி கும்பிடணும் இல்லையா? ஸோ சாமி கும்பிடும்போது குளிச்சுட்டு டேரெக்டாக சாமி கும்பிட்றது தான் எனக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நிறைய வேலை இருந்துச்சு, 1-2லாம் சொல்லலை. ஃபஸ்ட்டு இந்த பூஜை வேலையை பண்ணி எடுத்து அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வச்சு பூஜை நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னேவே ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? அதுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ நாளைக்கு மார்னிங் இது வரைக்கும் சஷ்டி ஸ்டார்ட் பண்ணாமல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட். பயந்து ஒரு விஷயத்த பண்ண வேண்டாம். அதுவும் இல்லாமல் உங்களோட உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்தோ உங்களோட வசதிக்கு ஏற்பையோ நீங்கள் பிரசாதம் வைக்கிறதோ இல்லைனா வந்து நீங்கள் விரதம் சூஸ் பண்ணுறதோ இல்லை எந்த டைமிங்க்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே பர்சனலாகவே உங்கள் சாய்ஸ் தான். எதுவுமே நீங்கள் வந்து ரொம்ப யோசித்து பயந்து பண்ணாதீங்க. நீங்கள் நல்ல மனசோட முழுமையாகவும் திருப்தியாகவும் பண்ணாலே போதும். அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன், அதுதான் உண்மையும் கூட. விரதம் இருந்து தான் இதை சாதிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு இஷ்டம் இருந்து உங்களுக்கு பண்ணணும்னு தோணுனா பண்ணலாம், பண்ண வேண்டான்னு தோணுனாலும் விட்டுறலாம். அதாவது 3 வேளை சாப்பிட்டுமே நீங்கள் பூஜை பண்ணலாம், 3 வேளை சாப்பிடாமையுமே நீங்கள் பூஜை பண்ணலாம். எல்லாமே உங்களோட சாய்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் ரொம்ப யோசிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். யாரெல்லாம் புதுசாக சஷ்டி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க நாளையிலேருந்து அப்படின்ட்டு இருக்கிற எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானுமே நாளைக்கு மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பயப்படாமல் தைரியமாகவும் உற்சாகமாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம். நானும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். புதுசாக பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.